முகவுரைனா ஒரு பெரிய மனுஷன் அதை படிச்சுட்டு எழுதுவாப்புல. அதுவும் சில குறிப்பிட்ட இடங்களெல்லாம் அந்த முகவுரையில் எழுதி இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு எழுதின கவியோ இல்லை எழுத்தாளரோ அப்படின்னா எழுதுவான் முகவுரை. ஸோ வால்மீகி என்ன பண்ணுறார், நாரதரை கூப்பிட்றார். நாளும் தெரிஞ்ச மனுஷன் நாரதர். ஸோ கொடுத்து நீங்கள் இதுக்கு ஒரு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லுங்க, ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. இவர் எல்லாத்தையும் பார்க்குறார். யார்? நாரதர். பார்த்துட்டு அப்படி வச்சுட்டார் கீழே. அவ்வளோ பெரிய உலகமாக காவியம் அது. அதை அப்படி சட்டுன்னு கீழே வச்சுட்டார். அது வால்மீகி ஒரு மாதிரி ஆகிடுது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இலக்கண சுத்தமாக இத்தனை செயல்கள் எழுதியிருக்கோம், இது அப்படியே வச்சுட்டாரே வேறு அப்படின்ட்டுன்னு. ஏன் சுவாமி, என்னோட ராமாயணம் உங்களுக்கு பிடிக்கலையா? வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிற. ஓகே, வால்மீகி ராமாயணம் ஓகே, இருந்தாலும் இது ஹனுமந்தனோட ராமாயணத்துக்கு எதால நிற்கலை அப்படின்ட்டார். எப்படி ஒரே அடி, ஹனுமான் சிக்ஸர், இந்த ஆளு டக், ஃபஸ்ட்டு பால்லே டக். யார்? வால்மீகி. அவர் கேட்குறார், நம்மளாக இருந்தால் போடா, நீ என்னடா அறிவுரை சொல்கிறது, நீ என்னடா எனக்கு முகவரி போடான்னு, வேறு யார்கிட்டையாவது போகலான்னு. வால்மீகி சொல்கிறார், நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள், இது எனக்கு சொல்லுங்க, இது எப்படி இது குறைஞ்சிருக்குன்னார். சொன்னார், நான் எப்படிலாம் நான் சொல்ல முடியாது. நீ கதலி வனத்துக்கு போ. கதலினா வாழை, கதலி பழம் சொல்கிறோம் இல்லையா, வாழை வனத்துக்கு போ. வாழை தோட்டம் இருக்குது, அங்கே தான் ஹனுமான் இருப்பார். நீ அங்கே போய் அவரோட ராமாயணத்தை பாடிங்கிறார். ஸோ இவர் போகிறார் இந்த கதலி வனத்துக்கு. போன உடனே அங்கே ராமர் ஜபம் பண்ணி உட்காந்துருக்கார் ஹனுமான். இவர் அங்கே